வணக்கம் நண்பர்களே. ஆமா 3D அனிமேஷன் சாகசங்க தயாரா? பிடித்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். இந்த கோவிலின் ரகசியம். ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஆர்வமிக்க சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் தனது வீட்டின் மேல் தளத்தில் இருந்த பழைய மரப்பெட்டி ஒன்றை அவன் தற்செயலாக திறந்தபோது அதனுள் ஒளிரும் பழங்கால வரைபடம் ஒன்று கிடைத்தது. அந்த வரைபடம் அடர்ந்த காட்டின் நடுவே மறைந்திருந்த ஒரு பழமையான கோவிலை காட்டியது. அதை பார்த்ததும் அருணின் மனதில் ஒரு சாகச பயணம் மேற்கொள்ளும் ஆசை துளிர்விட்டது. மறுநாள் காலையில் அவன் தனது பையில் தண்ணீர், ஒரு விளக்கு மற்றும் சிறிதளவு உணவை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் பயணமானான். காடு மிகவும் அடர்த்தியாகவும் நிசப்தமாகவும் இருந்தது. உடைந்த மரப்பாலம், விலங்குகளின் உருமல் சத்தம், படர்ந்த இருள் என அனைத்தும் அவனை அச்சுறுத்தினாலும் பயம் இருந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன் என்று துணிச்சலுடன் முன்னேறி சென்றான். பல மணி நேர பயணத்திற்கு பிறகு கொடிகளால் மூடப்பட்டிருந்த ஒரு பிரம்மாண்டமான பழைய கோவில் அவன் கண்முன் தோன்றியது. அதன் கதவருகே ஒரு புதிரான கல்லடுக்கு இருந்தது. அருண் அதை கூர்ந்து கவனித்து சரியான கல்லை அழுத்தியதும் கதவு மெதுவாக திறந்தது. உள்ளே சென்ற அடுத்த நொடி ஒரு பெரிய கல்காவலன் உயிர் பெற்று எழுந்தது. அது கம்பீரமான குரலில் உண்மையான வீரன் போரிட மாட்டான், அறிவால் தீர்வு காண்பான் என்று கூறியது. அருண் பயப்படாமல் அங்கு அருகே இருந்த ஒளிரும் புத்தகத்தை ஒரு கல் மேஜையின் மீது வைத்தான். உடனே கோவில் முழுவதும் ஒளியால் நிறைந்தது. அந்த காவலனும் அமைதியாக வழிவிட்டான். ஆனால் எதிர்பாராத விதமாக தரைப்பிளக்க அருண் கீழே இருந்த ஒரு ரகசிய குகைக்குள் விழுந்தான். அங்கு உலகையே இருளில் மூழ்கடிக்கக்கூடிய ஒரு பெரிய கருப்பு படிகம் கிறிஸ்டல் இருந்தது. உலகை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அருண் துணிச்சலாக அதை தொட்டான். ஒரு பெரிய ஒளிவெடிப்பு ஏற்பட்டு அங்கிருந்த இருள் அனைத்தும் மறைந்தது. கோவில் மீண்டும் அதன் பழைய பொலிவை பெற்றது. அருண் பாதுகாப்பாக தனது கிராமத்திற்கு திரும்பி தான் கண்டறிந்த அறிவை மக்களுடன் பகிர்ந்து கொண்டான். அன்று முதல் அவன் அந்த கிராமத்தின் சிறு ஹீரோவாக போற்றப்பட்டான். கிராமத்தில் அமைதி திரும்பியது போல் தோன்றியது. அருண் தான் புத்தகங்களில் கற்ற பாடங்களை அங்கிருந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து தன் நாட்களை கழித்தான். இருப்பினும் ஒரு இரவு திடீரென ஒரு ஊதா நிற மின்னல் வானத்தை பிளந்தது. ஒரு விசித்திரமான ஒளிக்காட்டை நோக்கி பரவியது. அந்த ஒளியை கண்டதும் பழைய கோவிலின் நினைவுகள் மீண்டும் அருணின் மனதில் அலைமோதின. அதே கணத்தில் அவன் முன் ஒரு ஒளிரும் நுழைவாயில் போர்ட்டல் உருவானது. கோவிலின் கல்காவலன் மீண்டும் தோன்றினான். அருண், நீ காப்பாற்றிய கிறிஸ்டலின் சக்தி மீண்டும் ஆபத்தில் இருக்கிறது. இருள் மன்னன் என்று அழைக்கப்படும் ஒரு பழங்கால சக்தி மீண்டும் விழித்து கொண்டது என்று காவலன் எச்சரித்தான். அருணுக்குள் சிறு பயம் தோன்றினாலும் நம்பிக்கையுடன் நான் மீண்டும் செல்கிறேன். இந்த முறை நான் இன்னும் சிறப்பாக தயாராக இருக்கிறேன் என்று பதிலளித்தான். காவலன் ஒரு புதிய மர்ம சின்னம் பொறிக்கப்பட்ட தங்க திசை காட்டியை அவனிடம் கொடுத்தான். இது உன்னை மறைந்த உலகத்திற்கு வழிநடத்தும் என்றான். மறுநாள் காலை அருண் தன் சிறிய பையை எடுத்துக்கொண்டு மீண்டும் காட்டுக்குள் பயணத்தை தொடங்கினான். இம்முறை காடு இன்னும் இருண்டிருந்தது. மரங்கள் கூட அசையாமல், காற்றில் ஒரு இலை கூட சலசலக்காமல் நிசப்தமாக இருந்தன. திசை காட்டி மங்கலாக ஒளிர்ந்து அவனை ஒரு புதிய பாதைக்கு அழைத்துச் சென்றது. சிறிது நேரத்தில் அவன் ஒரு ஆழமான பள்ளத்தாக்கின் முன் நின்றான். அதன் நடுவே கற்கள் மிதக்கும் ஒரு இருள் உலகம் தென்பட்டது. தொலைவில் ஒரு கருப்பு அரண்மனையின் உச்சியில் ஊதா நிற தீப்பிழம்பு எரிந்து கொண்டிருந்தது. அதுதான் இருள் மன்னனின் கோட்டை என்று அருண் தனக்குள்ளேயே கிசுகிசுத்தான். அவன் பின்வாங்கவில்லை. ஒருமுறை துணிவை காட்டினேன், மீண்டும் காட்டுவேன் என்று சூளுரைத்து முன்னேறினான். அந்த தருணத்தில் அவன் வெறும் சாதாரண கிராமத்து சிறுவன் அல்ல, உலகத்தை காப்பாற்ற துணிந்த ஒரு உண்மையான மாவீரனாக ஹீரோ மாறியிருந்தான். அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய போராட்டத்தை நோக்கி அவனை அழைத்துச் சென்றது. தொடரும்.